பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி தொகுப்பில் சஹீஹுல் புகாரியின் அனைத்து ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம். துஆ செய்யுங்கள். சஹீஹுல் புகாரி பாகம் 1 அத்தியாயம் 4 உலு செய்வது. பாடம் 70. ஆடைகளில் எச்சில், சளி போன்றவை படுதல். ஹுதைபியா உடன்படிக்கையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்றார்கள். அப்போது அவர்கள் வாயிலுள்ள சளியை உமிழும்போது அது கீழே விழவிடாமல் அங்கிருந்த எவரேனும் ஒருவரின் கையில்தான் விழும். அப்போது அவர் அதை தங்களின் முகத்திலும் தங்களின் தோளிலும் தடவிக்கொள்வார் என்று உர்வா குறிப்பிடுகிறார். ஹதீஸ் 241. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் ஆடையில் உமிழ்ந்தார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 71. திராட்சை ரசம், மதுபானம் ஆகியவற்றில் உலு செய்தல் கூடாது. இவற்றில் உலு செய்வதை ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லா, அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லா ஆகியோர் வெறுத்துள்ளார்கள். தண்ணீர் இல்லையானாலும் திராட்சை ரசம், பால் ஆகியவற்றில் உலு செய்வதை விட தயமும் செய்வதே எனக்கு மிக விருப்பமானது என்று குறிப்பிடுகிறார்கள். ஹதீஸ் 242. போதை தரும் ஒவ்வொரு பானமும் விலக்கப்பட்டதாகும் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 72. ஒரு பெண் தன் தந்தையின் முகத்திலுள்ள இரத்தத்தை கழுவுதல். என்னுடைய காலை ஈரக்கையால் தடவி விடுங்கள், அது வேதனையாக இருக்கிறது என்று அபுல் ஆலியா கூறினார். ஹதீஸ் 243. சஹல் இப்னு சஅத் அஸ்-சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் மக்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காயத்திற்கு எதனால் சிகிச்சை செய்யப்பட்டது என்று கேட்டபோது, எனக்கும் கேள்வி கேட்கப்பட்டவருக்கும் இடையில் யாரும் இருக்கவில்லை. இந்த விஷயத்தை என்னை விட அதிகம் தெரிந்தவர் யாரும் எஞ்சியிருக்கவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு தங்களின் கேடயத்தை கொண்டு வந்தார். அதில் தண்ணீர் இருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அந்த தண்ணீரால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்திலிருந்த இரத்தத்தை கழுவினார். ஒரு பாய் எடுக்கப்பட்டு அது கரிக்கப்பட்டது. பின்னர் அந்த சாம்பல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காயத்தில் பூசப்பட்டது என்று சஹல் இப்னு சஅத் அஸ்-சாயிதி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார் என அபு ஹாசிம் அறிவித்தார். பாடம் 73. குச்சியால் பல் துலக்குதல். நான் என் சிறிய தாயார் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இல்லத்தில் ஓர் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்கினேன். அந்த இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குச்சியால் பல் துலக்கினார்கள் என்று
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 244. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றிருந்தேன். அப்போது அவர்கள் தங்களின் கையிலுள்ள ஒரு குச்சியால் பல் துலக்கிய போது உ உ என்றதைக் கண்டேன். குச்சியோ அவர்களின் வாயில் இருந்தது. இவ்வாறு செய்தது அவர்கள் வாந்தி எடுப்பது போன்றிருந்தது என்று அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு வழியாக அபு புர்தா அறிவித்தார். ஹதீஸ் 245. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தூக்கத்திலிருந்து விழிக்கும்போது தங்களின் வாயை குச்சியால் சுத்தம் செய்வார்கள் என ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 74. வயதில் மூத்தவரிடம் பல் துலக்கும் குச்சியை கொடுத்தல். ஹதீஸ் 246. நான் ஒரு குச்சியை கொண்டு பல் துலக்குவதாக கனவு கண்டேன். அப்போது என்னிடம் 2 மனிதர்கள் வந்தார்கள். அவ்விருவரில் ஒருவர் வயதில் பெரியவராக இருந்தார். அவ்விருவரில் வயதில் சிறியவரிடம் பல் துலக்கும் குச்சியை கொடுத்தேன். அப்போது வயதில் மூத்தவரை முற்படுத்துவீராக என்று என்னிடம் கூறப்பட்டது. உடனே அவ்விருவரில் வயதில் பெரியவருக்கு அக்குச்சியை கொடுத்தேன் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 75. உலுவுடன் தூங்குதல். ஹதீஸ் 247. நீ உன்னுடைய படுக்கைக்கு செல்லும்போது தொழுகைக்கு செய்வது போல் உலு செய்து கொள். பின்னர் உன்னுடைய வலக்கை பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொள். பின்னர் யா அல்லாஹ், நான் என்னுடைய முகத்தை உன்னிடம் ஒப்படைத்தேன். என்னுடைய காரியங்களை உன்னிடம் விட்டுவிட்டேன். என்னுடைய முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன். உன்னிடத்தில் ஆதரவு வைத்தவனாகவும் உன்னை பயந்தவனாகவும் இதை செய்கிறேன். உன்னை விட்டு தப்பிச் செல்லவும் உன்னை விட்டு ஒதுங்கிவிடவும் உன் பக்கமே தவிர வேறிடம் இல்லை. யா அல்லாஹ், நீ இறக்கிய உன்னுடைய வேதத்தை நான் நம்பினேன். நீ அனுப்பிய உன்னுடைய நபியையும் நம்பினேன் என்ற பிரார்த்தனையை நீ செய்து கொள். இவ்வாறு நீ சொல்லிவிட்டு உறங்கினால் அந்த இரவில் நீ இறந்து விட்டால் நீ தூய்மையானவனாய் ஆகிவிடுவாய். இந்த பிரார்த்தனையை உன்னுடைய இரவின் கடைசி பேச்சாக ஆக்கிக்கொள் என்று என்னிடம் இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த பிரார்த்தனையை திரும்ப ஓதி காண்பித்தேன். அப்போது நீ அனுப்பிய உன்னுடைய நபியையும் நம்பினேன் என்பதற்கு பதிலாக உன்னுடைய ரசூலையும் நம்பினேன் என்று சொன்னேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, நீ அனுப்பிய உன்னுடைய நபியை நம்பினேன் என்று சொல்லும் என எனக்கு திருத்திக் கொடுத்தார்கள் என பராவு இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாகம் 1, அத்தியாயம் 5, குளித்தல். பாடம் 1. குளிப்பதற்கு முன்னர் உலு செய்தல். ஹதீஸ் 248. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது
முதலாவதாக தங்களின் 2 முன்கைகளையும் கழுவுவார்கள். பின்னர் தொழுகைக்கு உலு செய்வது போல் உலு செய்வார்கள். பின்னர் விரல்களை தண்ணீரில் மூழ்கச் செய்து அதைக் கொண்டு தலைமுடியின் அடிபாகத்தை கோதுவார்கள். பின்னர் அவர்கள் தலையின் மீது 3 முறை கையினால் தண்ணீரை கோரி ஊற்றுவார்கள். பின்னர் தங்களின் உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றுவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். ஹதீஸ் 249. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்களை விட்டு விட்டு தொழுகைக்கு உலு செய்வது போன்று உலு செய்வார்கள். மேலும் தங்கள் மர்மஸ்தலத்தையும் உடலில் பட்ட அசுத்தங்களையும் கழுவுவார்கள். பின்னர் தங்களின் மீது தண்ணீரை ஊற்றுவார்கள். பின்னர் சிறிது நகர்ந்து நின்று தங்களின் 2 கால்களையும் கழுவுவார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடமையான குளிப்பாக இருந்தது என மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். பாடம் 2. ஒருவர் தம் மனைவியுடன் குளித்தல். ஹதீஸ் 250. ஃபரக் என்ற ஒரு பாத்திரத்திலிருந்து நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து குளித்தோம் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். குறிப்பு: ஃபரக் என்பது 2 கை கொள்ளளவு தண்ணீரின் 12 மடங்காகும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். இது போன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம். காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி.